வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன். ராஜாங்கம் விடாமுயற்சி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் மகிழ் திருமேனி. இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. விடாமுயற்சிக்கு வந்து இசை அமைச்சிருக்கார் அனிருத் ரவிச்சந்திரன். விடாமுயற்சியோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 12 வருஷமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கக்கூடிய அர்ஜுன் அண்ட் கயல். கயலுக்கு எங்கேயோ அர்ஜுன் கிட்ட அந்த பழைய லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க. ஸோ டைவர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி, உன்னைய வந்து உங்க அப்பா வீட்டில் விடுறதுக்கு முன்னாடியாவது நம்ம சேர்ந்து வந்து ஒரு டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பா வீட்டுக்கு கார்லயே வந்து போறாங்க. அப்படி போகும்பொழுது கயல் வந்து மிஸ்ஸிங். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப வேகமா போச்சு. அதுவும் அந்த 12 வருஷம் ஜேர்னியை வந்து சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் அண்ட் கயல் இவங்க 2 பேருக்கு இருந்த லவ், அவங்களுடைய முக்கியமான மூமெண்ட், அப்படி ரெண்டுத்தையுமே மாத்தி மாத்தி வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் நினைச்சு அந்த மெமரிஸை நினைச்சு பின்னாடி போயிட்டு பிரசன்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் பிரசன்ட் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு கேரக்டர் அப்படியா வந்து லைட்டா இன்ட்ரோ பண்ணி அந்த கேரக்டரோடைய டெப்த் தெரியாம நம்மள வந்து யார் இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்ற அந்த டென்ஷன்லயே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வல் சீன் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல இன்டர்வல் சீனா, ரொம்ப மாஸ் இல்லாம, ஒரு பஞ்ச் டயலாக் இல்லாம, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாம இருந்தாலும் அது வந்து ஒரு ஹைப் வந்து கொடுத்து அடுத்துதான் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கிரிப்போடு உட்கார வச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல இருந்தே கயலை இவங்க தான் கடத்தினாங்கன்னு தெரிஞ்சப்புறமா அவங்க கூட வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒருத்தரால எப்படி எத்தனை பேர் சமாளிக்க முடியுமோ அத்தனை பேர் அவர் டெக்னிக்கலா சமாளிச்ச விதமாகட்டும், எங்கேயுமே இந்த மாசான ஒரு ஃபைட் சீன்ஸ் இல்லாம, பஞ்ச் டயலாக் இல்லாம, தேவையில்லாத டயலாக்ஸ் இல்லாம, ஹீரோவை தான் நான் வந்து எலவேட் பண்ணி காமிக்கணும் இல்லாம இருந்த எல்லா சீன்ஸுமே செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூடி ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தென் படத்துல வரக்கூடிய அந்த மெயின் வில்லத்தனமான கேரக்டர்ஸை வந்து இன்னும் டீட்டெயில்டா அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, தீப்தி அந்த கேரக்டருக்கு பின்னாடி அவங்களுடைய சைக்காலஜில அவங்க எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்காங்க, அண்ட் அங்க ரக்ஷத் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கேரக்டர் அவர் எந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப வேகமா ரொம்ப கிரிப்பிங்கா வந்து சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா எனக்கு வந்து விடாமுயற்சி ரொம்பவே சிறப்பா அவங்க சொன்ன கதையை அந்த எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா மசாலா ஆட் பண்ணி சொல்லாம ரொம்ப நீட்டா வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஏ ஃபேனா வந்து பயங்கரமா பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கும், மாசா வந்து பயங்கர மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு போகாம, நீங்க வந்து ரொம்ப பொலைட்டா உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு மேக்கிங்ல விடாமுயற்சி வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா படத்தோடைய விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதோட மேக்கிங் வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எப்பயும் போல ராக் ஸ்டார் மியூசிக்ல வந்து அவருடைய பங்கு சிறப்பா வந்து செஞ்சிருந்தாரு. அது சவாரிக்கா ஆகட்டும், இல்ல அடுத்த அந்த லவ் சாங், தனிமையை ஃபீல் பண்ற தனிமை அந்த சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல எப்பயும் போல அவருடைய பிஜிஎம்ஸ், விடாமுயற்சி சாங், இப்படி வந்து எல்லாத்தையுமே வச்சு நல்லா வந்து பயங்கரமா அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் தன்னுடைய கதையை ரொம்ப நீட்டடா வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய பிக் ஸ்டாருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வைக்காம ரொம்ப அழகா வந்து அவருடைய ஸ்கிரீன் பிளேல வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித்துக்கு இது ஆக்சுவலா 2வது படம், அதாவது ரொம்ப செட்டில்டா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது. முதல்ல வந்து நேர்கொண்ட பார்வை வினோத் இதுல வந்து பண்ணியிருந்தாரு. அதுலயுமே அவருக்கான ஒரு மாஸ் சீன்ஸ் அப்படியே அவரை வந்து பெருசா காமிக்கிற மாதிரிலாம் இல்லாம அந்த கதைக்கு எவ்வளோ அவர் வந்து பொருத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணாரோ, ஸோ அதே மாதிரி இதையுமே அதை விடாமுயற்சி அதுவுமே இந்த மாதிரியான ஒரு செட்டில்டான ஒரு ஃபிலிம் தான். அந்த கதையை விட்டு ரொம்ப எங்கேயுமே அஜித்குமாரை எவாலுவேஷன் பண்ணாம, அதாவது இவ்வளோ பெரிய ஸ்டார்டமா இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார், கோலிவுட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார், அவருடைய அந்த ஸ்டார் வேல்யூ எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுன்றது வந்து பார்க்கும்பொழுது பயங்கரமா கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா எனக்கு வந்து விடாமுயற்சி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.